வணக்கம், நான் உங்கள் வீணா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கிறிஸ்பி பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். எல்லோரும் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து வச்சு பண்ணுவாங்க. நாம் வந்து ரஸ்க்கு, இந்த மாதிரி ரஸ்க்கை வச்சு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மொதல் அதுக்கு தேவையானது வந்து ரஸ்க் எடுத்துக்கிறோம். இதை வந்து நல்லா மிக்சியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து பொட்டேட்டோ வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து வேக வச்சு பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆனியன் வந்து பெருசு வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து காரத்துக்கு தேவைப்போ பச்சை மிளகாய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/2 கப்பு அந்த நம்ம வந்து இந்த ரஸ்க்கு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறது ஒரு 1/2 கப் வச்சுருக்கோம். அப்புறம் சில்லி ஃப்ளக்ஸு, ஆரிகானோ, அப்புறம் சீஸ் துருவுனது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இது பெப்பர் பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து துவைச்சி எடுக்கிறதுக்கு, அதை அப்ளை பண்ணுறதுக்கு இது பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து ரஸ்க்கு வச்சுருக்கோம். இது அதேமாரி ஒரு ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கோம் டிப் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கை இப்போ நல்லா மசிச்சுக்கலாம். கையாலே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மசிச்சாச்சு. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். அப்புறம் இது மிளகாய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நம்ம வந்து இது ரஸ்க் வச்சுருக்கோம், அதை பவுடர் பண்ணி அதை 1/2 கப் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ப்ரெட் இருந்தால் கூட பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரஸ்க்கை வச்சு செய்கிறேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளக்ஸ் 1 டீஸ்பூனு, இது வந்து ஆரிகானோ ஒரு டீஸ்பூனு, அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பர் தூள் வந்து ஒரு டீஸ்பூனு. அப்புறம் சீஸ் துருவல் ஒரு 50 கிராம் அளவுக்கு, அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம். இப்போ வந்து சால்ட்டு தேவைக்கேற்ப நம்ம வந்து நான் 1 டீஸ்பூனு எடுத்துருக்கேன். இதை எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு. இப்போ பெரிய உருண்டையாக அப்படி எடுத்து தட்டிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு சீஸ் வச்சு சென்டரில் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ரவுண்டாக பால் மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், சீஸ் உள்ளே வச்சு பால்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரஸ்க்கு தூளில், இது வந்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் அதில் பண்ணிக்கோங்க. நான் ரஸ்க்கு தூள் வச்சுருக்கேன். அதில் கோட்டிங் இப்படி பண்ணிவிட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு, திருப்பியும் வந்து இதில் மைதாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை கலந்து வச்சுருக்கோம். அதில் ஒரு டிப் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு தடவை இதை டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே டிப் பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம், காய வச்சுருக்கோம், சூடாகிட்டுருக்கு. அதில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. நம்ம இது டிப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து 2 பால்ஸ் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எல்லா பக்கமும் பாயில் ஆன பிறகு, ஃப்ரை பண்ண பிறகு எடுத்துக்கலாம். பாருங்கள், சீஸ் பால்ஸ் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக பாருங்கள், சவுண்டு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ வந்து ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி பாருங்கள், உள்ள சீஸ் எப்படி உருகி இருக்குது பாருங்கள். ஃப்ரை பண்ணது நல்லா உருகி ஜூஸியாக பாருங்கள், அப்படியே அழகாக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில்
வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.